ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆர்தர் மில்லர் எழுதின டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அப்படிங்கிற பிளேயோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆர்தர் மில்லர் அக்டோபர் 17, 1915 10th February 2005 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் பிளேரைட். 20th செஞ்சுரி அமெரிக்கன் தியேட்டருக்கு ரொம்பவே ஃபேமஸான பிளே ரைட் அப்படின்னா நம்ம ஆர்தர் மில்லரை சொல்லலாம். இவருடைய ஃபேமஸ் பிளேஸ் என்னலாம் அப்படின்னா ஆல் மை சன்ஸ், டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன், அப்புறம் த க்ரூசிபிள், எ வியூ ஃப்ரம் த பிரிட்ஜ், மிஸ்ஃபிட்ஸ், இதெல்லாம் சொல்லலாம். 1949 ட்ராமாக்கான புலிட்சர் ப்ரைஸ் நம்ம ஆர்தர் மில்லர் வின் பண்ணியிருக்காரு. டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் பிளே. இது வந்து 1949 ஆர்தர் மில்லர் எழுதியிருக்காரு. இந்த பிளேக்காக தான் ஆர்தர் மில்லர் புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. மொத்தம் 2 ஆக்ட் இருக்குது. ஆக்ட் 1ல் 7 செக்ஷன்ஸ், ஆக்ட் 2ல் 5 செக்ஷன்ஸ். இதை ஃபாலோ பண்ணி ஒரு ரெக்வெம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெக்வெம் அப்படின்னா ஒரு டெட் பர்சனை அவங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக கூடுற ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேதரிங் மாதிரி. அதனோட இந்த பிளே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த பிளேயில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். வில்லி லோமேன், இவர் தான் இந்த பிளேயோடைய ப்ரோட்டகனிஸ்ட். இவருக்கு வந்து ஒரு 63 years ஓல்டு ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். ப்ரெசன்ட் ரியாலிட்டியில் ஒரு கிரிப்பே இல்லாத ஒரு பர்சனாலிட்டி. இவருடைய மைண்ட் வந்து ஆஃபன் வேவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது அவருடைய பாஸ்ட் மெமரிஸ், அப்புறம் ப்ரெசண்ட்டு, இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இவருடைய நேமுடைய மீனிங் வந்து ப்ரொடெக்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வில்லியம் அப்படின்னா ப்ரொடெக்டர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், லிண்டா லோமேன். இவங்க வந்து வில்லி லோமனுடைய ஒய்ஃப். லிண்டாவுடைய நேம்க்கு மீனிங் என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். ரொம்பவே லாயல் அண்ட் லவ்விங் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2 பசங்க, பிஃப் லோமன், அப்புறம் ஹாப்பி லோமன். பிஃப் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இவர் தான் ஓல்டஸ்ட் சன். செகண்ட் ஒன் ஹாப்பி லோமன். நெக்ஸ்ட் கேரக்டர் சார்லி. இவர் யார் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். வில்லி லோமனுடைய நெய்பர். இவருக்கு ஒரு பையன் உண்டு. அவருடைய நேம் வந்து பர்னார்ட். ஸோ இந்த பிளேயை பொறுத்தவரை இவர் வந்து இப்போ வந்து ஒரு லாயர் அண்ட் ஃபேமிலி மேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஹாவார்ட் வாக்னர். இவர் வந்து வில்லி லோமனுடைய பாஸ். சார்லியுடைய செக்ரட்டரி ஒரு கேரக்டர் உண்டு. அவங்களோட நேம் வந்து ஜெனி. லெட்டா, மிஸ் பாசித், இவங்கெல்லாம் ஒரு ப்ராஸ்டியூட். அப்புறம் த விமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டர் வில்லியுடைய ஓல்டர் பிரதர். அவர் யார் அப்படின்னா அங்கிள் பென். அவர் வந்து தன்னோட 21வது ஏஜ்லேயே ஆஃப்ரிக்கா போயிருப்பார். எதுக்காக அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அவருடைய சக்ஸஸ் தான் வில்லி லோமனை நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டியிருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளேயோடைய சம்மேஷன் பார்க்கலாம். ஸோ நான் யார்கிட்டே சொன்ன மாதிரி இந்த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த பிளே வந்து 2 ஆக்ட்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 24 hour பீரியடை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளேயோடைய முடிவில் வந்து ஒரு ரெக்வெம் இருக்கும். இந்த பிளேயோடைய செட்டிங் வந்து நியூயார்க் சிட்டி. ஒரு 1940s நடக்கிற மாதிரி இந்த பிளே வந்து செட் ஆகிருக்கும். இந்த பிளேயோடைய மேஜர் பார்ட் வந்து ப்ரூக்லினில் உள்ள வில்லி லோமேனுடைய ஹவுஸில் நடக்கிற மாதிரி செட் ஆகிருக்கும். அது போக வேறு எந்தெந்த பிளேசஸில் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸ் பில்டிங், அப்புறம் மேன்ஹேட்டனில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட். இதுதான் இந்த பிளேயோடைய செட்டிங்கு. இந்த பிளே எப்படி பிகின் ஆகுது பாருங்கள். வில்லி லோமேன் தன்னுடைய பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து லேட் நைட் ரீச் ஆகிறாரு. பட் அவர் போயிருந்த அந்த பிஸ்னஸ் ட்ரிப்பை அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ போயிட்டுருக்கிற பாதி வழியிலே அவர் வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஏன் அப்படின்னா அவருடைய ஜாப் வந்து சேல்ஸ்மேன் ஜாப். அதில் வந்து கரெக்டாக நிறைய பண்ண முடியல, நிறைய சேல்ஸ் அவரால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியலங்கிறதுனால அந்த ட்ரிப்பை வந்து பாதியிலே விட்டுட்டு ரிட்டர்ன் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா, அந்த காரை கூட நிறைய டைம் அவர் வந்து க்ராஷ் பண்ணியிருப்பார். இதுதான் வில்லி லோமனுடைய ப்ரெசன்ட் ஜாப். அவர் விற்கிற சேல்ஸு தகுந்த மாதிரி அவருக்கு கமிஷன் கொடுக்கப்படும். பட் அவருக்கு இந்த சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணணும், ஒரு டீசென்ட் லிவிங் லீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட இன்ட்ரெஸ்ட். வில்லி லோமனுக்கு 2 அடல்ட் சன்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு சன் பிஃப். அவர் 34 years ஓல்டு. செகண்ட் சன் வந்து ஹாப்பி. அவருக்கு 32 years ஓல்டு. அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மூத்த பையன் இருக்கார் இல்லையா பிஃப், அவர் வந்து அப்போ தான் வெஸ்ட்டில் இருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு ஈஸ்டில் ஒரு நல்ல கேரியர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருப்பார். இந்த பிளே ஃபுல்லாகவே வில்லி லோமனோடைய கேரக்டரைசேஷன் எப்படி கேரக்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா
பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரியாலிட்டி எது, மெமரிஸ் எதுங்கிறது மாதிரி புரிஞ்சுக்க முடியாமல் பாஸ்ட்டில் உள்ள கேரக்டர்ஸ் கூட இவர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கூட செட் ஆகிருக்கும். அதில் ஒரு மொமெண்ட் பாருங்கள், அவர் பாஸ்ட்டில் வந்து அவரோட சன்ஸ் கூட இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண அந்த மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ சன்ஸ் எல்லாம் க்ரோன் அப், அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஃப்யூச்சர் அவருக்கு இப்போ இல்லையா, ஸோ அதை நினச்சி பார்க்குறாரு. ஸோ அந்த பாஸ்ட் மெமரிஸாலே ஹாண்ட் பண்ணப்பட்டவர் தான் நம்ம வில்லி லாமன். அதுக்கப்புறம் இன்னொரு மொமெண்ட் பாருங்கள், வில்லி லாமன் வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஒரு விமன் கூட அஃபேர் இருந்த அந்த மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் அவருடைய பிரதரான பென்னுடைய லைஃப் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிளே ஃபுல்லாகவே வில்லி லாமனுடைய கேரக்டர் அந்த மைண்ட் செட் வந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். வில்லி லாமன் அவருடைய பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அதுவுமே இப்போ ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா. இவரும் ஒரு சேல்ஸ்மேன் தான், பட் அதில் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேனாக அவரால் இருக்க முடியல. குறிப்பாக ஃபினான்ஷியல்லையும் ரொம்ப வீக்காக இருக்கார். அதே நேரத்தில் அவரோட ரெப்புடேஷனுமே கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆயிடுச்சு. வில்லி லாமன் அப்புறம் அவங்களோட ஒய்ஃபான லிண்டா, இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மூலியமாக என்ன டெசிஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா, வில்லி வந்து அவருடைய பாஸை மீட் பண்ணி ஒரு சேலரிட் பொசிஷன் நியூயார்க்லே இருக்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ அகெயின் மெமரிஸ் பாஸ்ட்டுக்கு போகுது. எப்படி அப்படின்னா, அவருடைய பிரதரான பென் வந்து இப்போ உயிரோடு இல்லை. பட் அவர் வந்து யங் ஏஜில் இருக்கும்போதே ஆஃப்ரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டார். ஆனால் அவருடைய 20s இருக்கும்போதே அவர் வந்து ஒரு பெரிய ரிச் மேனாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்தார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாரு. ஸோ அவரை ரோல் மாடலாக வச்சு தான் வில்லி லாமனும் தானும் ஒரு வெல்த்தி பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ வில்லி லாமன் எப்போவுமே இந்த ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்திலே இன்வால்வ் ஆகியிருப்பார். ஸோ அகெயின் வில்லி லாமன் வந்து அவருடைய பாஸ்ட் டேஸை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய சன்னான பிஃப் வந்து ஸ்கூல் டைமில் வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டார் மாதிரி இருந்தாராம். பட் அவங்க வந்து இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸாக இல்லை அப்படிங்கிறதையும் நினச்சி பார்க்குறாரு. ஸோ வில்லியுடைய இன்னொரு ட்ரீமில் வில்லி லாமனுடைய இன்னொரு ட்ரீமில் அவருடைய பிரதர் வந்து யங் ஏஜ்லேயே பெரிய ரிச் பர்சனாலிட்டி ஆனார் இல்லையா, அதை நினச்சி பார்க்குறாரு. பிரதர் கூட அலாஸ்கா இவரும் போயிருக்க வேண்டியது, பட் போகாமல் விட்டது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அங்கே வில்லி லாமனுடைய பிரதரான பென் வந்து ஒரு டைமண்ட் மைனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது, அதனால தான் அவர் ரிச் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ அந்த நெய்பரான சார்லி நம்ம வில்லி லாமனை பார்க்க வர்றாரு. அவர் கூட 2 பேரும் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. சார்லி வந்து வில்லியோடைய கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ண நினைக்கிறாரு. பட் வில்லி வந்து அது இன்சல்ட்டான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன் நடுவில் வில்லி என்ன இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னா, பென் வந்து என்டர் ஆகிற மாதிரி அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. ஸோ வில்லி வந்து ஆக்சிடென்டலாக சார்லி பென் அப்படின்னு கால் பண்ணுறாரு. ஸோ வில்லி லாமனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பென் வந்து வில்லி ஹவுஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அலாஸ்காவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்கிறதுக்காக நான் ட்ரெயினை சீக்கிரமாக கேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வில்லி லாமன் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வில்லி வந்து பென் கிட்ட கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நானும் உங்கள் கூட அலாஸ்கா வர்றேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. பட் சார்லிக்கு வந்து வில்லி லாமன் இப்படி பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, பட் ஏன் வில்லி லாமன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வில்லி லாமன்ட்டையும் கேட்குறாரு சார்லி என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, வில்லி லாமன் சார்லியை அங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக திட்டிடுறாரு. ஸோ இதெல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி அவருடைய மைண்டில் வந்து போயிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ அகெயின் ப்ரெசண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. லிண்டா வந்து வில்லி எங்கே அப்படின்னு தேடி வரும்போது பிஃப் அப்புறம் ஹாப்பி வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட வில்லியுடைய கண்டிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிஃப் வந்து தன்னுடைய அப்பாவுடைய கண்டிஷன் ரொம்பவே சிவியராக போயிட்டுருக்கு அப்படின்னு லிண்டா கிட்ட ஷேர் பண்ணும்போது அதை வந்து ஸ்கோல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மோரோவர் லிண்டா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டான வில்லி வந்து நிறைய டைம் சூசைட் கமிட் பண்ணியிருக்காரு, அதை ட்ரை அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய சன்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்களே ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே ஹாப்பி வந்து ரொம்ப கோவப்பட்டு பிஃபை வந்து திட்டிடுறாரு. நீ இந்த மாதிரி தப்பாக நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஸோ வில்லி லாமன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பிஃபுடைய பிஸ்னஸ் கூட ஃபெயிலியர் ஆனது ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி அகெயின் வில்லி அந்த பிளேஸ்க்கு வந்து பிஃபை திட்டுறாரு.
ஸோ இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹாப்பி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் பிஃபும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்டிங் குட்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னவொடனே வில்லி இதை கேள்விப்பட்டு ரொம்பவே ஹாப்பியாகி பிஃப்க்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. இப்போ ஆக்ட் 2ல் வில்லி வந்து லிண்டா ப்ரிப்பேர் பண்ண அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த பிளேயில் இன்னொரு சீனில் பாருங்கள், வில்லியுடைய பாஸ் ஹாவர்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வில்லி வந்து நான் லோக்கல்லே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தார் இல்லையா, அதை வந்து அவர் இக்னோர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வில்லியுடைய புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக அவரை அந்த ஒர்க்கில் இருந்து தூக்கியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேயில் இன்னொரு சீனில் ஹாப்பி, பிஃப் அப்புறம் வில்லி வந்து ஃப்ராங்க்ஸ் சாப் ஹவுஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு டின்னருக்காக அந்த நைட் மீட் பண்ணுறாங்க. பிஃபுடைய சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேதர் ஆகிருப்பாங்க. பட் யாருக்குமே அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூட்லேயே இருக்காது. ஸோ அந்த பிளேஸில் வந்து பிஃப்க்கும் வில்லிக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்குது. வில்லியுடைய சன்ஸ் வந்து அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் விட்டுட்டே போயிடுறாங்க. ஸோ அப்போயுமே அவருடைய மெமரிஸ் என்ன நடக்குது அப்படின்னா, பாஸ்டனில் இருக்கும்போது, அதாவது நிறைய வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டனில் இருக்கும்போது பிஃப் வந்து வில்லியோடைய அஃபேரை டிஸ்கவர் பண்ணார் அப்படிங்கிற மெமரிஸை நினச்சி பார்க்குறாரு. ஸோ அகெயின் வீட்டுக்கு வந்த வில்லி வந்து இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ரியாலிட்டியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில சீட்ஸை வந்து பேக்யார்டில் உள்ள ஒரு பிளேஸில் கார்டன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், கார்டன் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதில் சீட் பண்ணுறாரு. அகெயின் கிரேட் ட்ரீம், ஒரு இமேஜினரி கான்வர்சேஷன் அவருடைய பிரதர் கூட பேசும்போது வில்லி என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் பிரதர் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது வில்லி உனக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து $20,000 ஒர்த் உள்ள ஒரு பாலிசி அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திடுறாரு. இதுவுமே ஒரு இமேஜினரி கான்வர்சேஷன் தான். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்த பில்லி வந்து அப்பா கிட்ட குட் பை சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு போயிடலாம், அதனால தானே சண்டை கூட்டிக்கிட்டே போகுது, ஸோ இனிமேல் வந்து மீட் பண்ண தேவையில்லை, ஒரு ஃபைனல் குட் பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வர்றாரு. பட் அந்த மொமெண்ட்டில் கூட வில்லி வந்து பிஃபுடைய ஃபெயிலியரை காரணம் காட்டி அகெயின் அந்த கோபம் வந்து கண்டினியூ ஆகுது. இதை பார்த்த ஹாப்பி வந்து பிஃபை வந்து காம் டவுன் பண்ண பார்க்குறாரு. பட் பிஃபுக்கும் வில்லிக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பெரிய ஃபைட்டில் தான் போய் முடியுது. இதை பார்த்த உடனே பிஃப் வந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பிஃபுடைய அழுகையை பார்த்த உடனே வில்லி வந்து காம் டவுன் ஆகிடுறாரு. ஸோ ஒரு பெரிய ஃபைட்டுக்கு நடுவில் எல்லாருமே அவங்களுடைய பெட்டுக்கு தூங்க போயாச்சு, வில்லி மட்டும் போகாமல் அங்கேயே இருக்கார். ஸோ அகெயின் அந்த டே ட்ரீம் மாதிரி வருது. நம்ம வில்லி லாமன் அவருடைய பிரதரான பென் கூட நடந்த அந்த கான்வர்சேஷன் அகெயின் கண்டினியூ ஆகுது. அந்த கான்வர்சேஷன்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, பிஃப் வந்து ஒரு ஃபெயிலியர் பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து இந்த $20,000 மதிப்புள்ள அந்த இன்சூரன்ஸ் மணி கிடச்சிது அப்படின்னா பிஃப் வந்து ஒரு கிரேட் பர்சன் தான், ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. பட் இவர் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் வந்து மித்த கேரக்டர்ஸ்க்கு தெரியாது இல்லையா. ஸோ லிண்டா வந்து வில்லியை கன்சோல் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அதாவது ஃபைட் நடந்தது, அதுலேருந்து விடுவிக்கிறதுக்காக லிண்டா வந்து நம்ம வில்லியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. பட் வில்லி சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ பிஃப்பும் ஹாப்பி இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல. பட் வில்லி என்ன டிசைட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, தன்னுடைய சன்னுடைய டியர்ஸை பார்த்த உடனே வில்லி வந்து சூசைட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். ஏன்னா அவருடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவர்களுடைய ஃபேமிலி நீட்ஸ்க்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்த சூசைட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடிவெடுத்திருப்பார். ஸோ அந்த ஃபைட்க்கு அப்புறம் எல்லோரும் தூங்க போனதுக்கப்புறம் வில்லி வந்து அதை வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அவருடைய காரை ரொம்ப வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போய் அவர் ஆக்சிடெண்ட்டை அவரே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்தும் போயிடுறாரு. இதான் அந்த பிளேயோடைய முடிவு. இதை ஃபாலோ பண்ணி ஒரு ரெக்வெம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு டெட் பர்சனை கமெமரேட் பண்ணுற விதமாக ஒரு குரூப் ஆஃப் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேதர் ஆகிற அந்த மாதம் தான் ரெக்வெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்வெமில் கூட வில்லி லோமனுடைய ஃபேமிலி அப்புறம் அவங்களுடைய நெய்பர்ஸ் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சார்லியும் அவருடைய சன்னான பர்னார்டும் இருக்கார். இதில் பிஃப் வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. தன்னுடைய ஃபாதருக்கு வந்து தப்பான ட்ரீம்ஸ் நிறைய இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சேட் மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ரியாலிட்டி தெரியாமல் ஐடியல் லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினச்சார். அதாவது அந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரமே வாழணும்னு நினச்சதுனால தான் இந்த ஒரு சேட் எண்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பிஃப் கிளியராக ரெகக்னைஸ் பண்ணிடுறாரு. ஸோ எல்லோரும் அந்த இடத்த விட்டு புறப்படும் போது பிஃப் வந்து ஹாப்பியையும் தங் கூட வெஸ்ட்டுக்கு மறுபடியும் வந்துரு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க.
பட் ஹாப்பி ஃபைனலாக என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அப்பாவுடைய டெத்துக்கு வேலிடேட் பண்ணுற விதமாக நான் நியூயார்க்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லிண்டாவுமே வில்லியுடைய இந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஃபேமிலியை ஒரு ப்ராப்ளமாக இருந்த சுச்சுவேஷன்லேருந்து ஃப்ரீ பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுது ஃபீல் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஹாப்பி தான். வில்லி லோமேனுடைய லைஃப் கோல் வந்து அட்மைரபிள் 1, அதனால நான் அந்த நியூயார்க்கை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. இதுதான் இந்த பிளேயோடைய சம்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.